நாங்களே இவ்வளோ அடிச்சிருக்கு, நீங்க என்னங்க இவ்வளோ வந்துட்டீங்க கிட்ட அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா 3 T20 மேட்ச். ஆளுக்கு ஒரு மேட்ச் ஆல்ரெடி ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, மஸ்ட் வின் மேட்ச். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, 4த் T20ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரா ஆக்க முடியுமா? இல்ல வின் பண்ண முடியுமான்ற விஷயம் தெரியும் அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்சது. ஸோ இந்த மேட்ச்லயுமே டாஸ தோத்துட்டாரு சூரியகுமார் யாதவ். ஸோ டாஸ் வின் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் செலக்ட் பண்ணாங்க. ஸோ சஞ்சு சாம்சனும், அபிஷேக் சர்மா ஓப்பனிங் இறங்குனாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு கன்டினியூஸ் 100 அடிச்சதும் நான் தான், கன்டினியூஸ் டக் அடிக்க போறது நான் தான்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, போன மேட்ச்லயும் டக்கு, இந்த மேட்ச்ல 2வது பால் டக்கு. சஞ்சு சாம்சன் என்ன சேட்டன் வந்தல்லே, டக்கு ஓட வந்தல்லே அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பெவிலியன் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியமான மேட்ச்னே சொல்லலாம். ஏன்னா, இதுவரைக்கும் குடுத்த வாய்ப்புகள்லாம் அவர் சரியா பயன்படுத்தலன்ற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கும்போது, இந்த மேட்ச் அவர் அடிச்சே ஆக வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ திலக் வர்மாவும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, வெளுத்து வாங்கிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங்னே சொல்லலாம். அபிஷேக் சர்மா 25 பால்ல 50 ரன்னு, 5 சிக்ஸ், 3 4ன்னு வெளுத்து வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 6 அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி அடுத்த பால் அடிக்க போறேன்ற மாரி ஏறினாரு. கேஷவ் மகாராஜா பிரில்லியன்ட்டா பவுல் பண்ணி ஸ்டம்பிங் பண்ணிட்டாங்க. ஸோ அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் நல்லா ஆடுவார்னு எதிர்பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 1 ரன்ல அவர் காலி. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா 18 ரன்ல காலி. ரிங்கு சிங் 8 ரன்ல காலி அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கும்போது, டெபியூட்டடா வந்த ராம்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா, 6 பாலுக்கு 15 ரன் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு கடைசி ஓவர்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ரன் ஏத்தி குடுத்தாரு. திலக் வர்மா என்னங்க ஆனாருன்னு கேட்டீங்கன்னா, வேற லெவல் நாக், வெறித்தனமான நாக். ஃபர்ஸ்ட் 100 பதிவு பண்ணாருன்னே சொல்லலாம். 56 பாலுக்கு 107 ரன்னு, 7 சிக்ஸ், 8 4ன்னு பார்த்தீங்கன்னா, பிரிச்சு எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ 20 ஓவர்ல 219 ரன், 6 விக்கெட், 220 எடுத்தா வெற்றி அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா களமிறங்குனாங்க. எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு இதே இலக்க வைங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வந்தாங்க. வந்த ஒரு ஓவர் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஈசல்களா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அலைஞ்சோனே மேட்ச் வந்து ஒரு கொஞ்ச நேரம் டிலே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி தொடர வந்து பார்த்தீங்கன்னா, ரிக்கல்சனும், ஹென்ட்ரிக்ஸும் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த ஓவர் ஹர்ஷ்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரிக்கல்சன் விக்கெட் 20 ரன்னுக்கு காலி பண்றாரு. அதுக்கப்புறம் ஹென்ட்ரிக்ஸ் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுக்கலனா எனக்கு தூக்கம் வராதுங்க அப்படின்ற மாரி வருண் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா, 21 ரன்ல ஹென்ட்ரிக்ஸ் விக்கெட்ட காலி பண்றாரு. ஸோ மக்ரமும் நம்ம ஸ்டாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஆடிட்டு இருந்தாங்க. மக்ரம் ஒரு 18 பாலுக்கு 29 ரன் அடிச்சிட்டு இருந்தாரு. அவரு 12 பாலுக்கு 12 ரன் இருக்கும்போது 2 பேரு விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகுது. ஸ்டாப்ஸ் விக்கெட் அக்ஷர் பட்டேல் எடுக்குறாரு. மக்ரம் விக்கெட்ட வருண் சக்கரவர்த்தி எடுக்குறாரு. ஸோ அதுல இருந்து நம்ம விக்கெட் கீப்பர் கால்சன் அதிரடி மன்னன் வெளுத்து வாங்கிட்டாருங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பக்கபலமா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கோ ஜான்சன் இவர் அடிப்பாருன்னு கனவுல கூட யாரும் நெனச்ச மாட்டாங்க. ஏன்னா, டேவிட் மில்லர் 18 ரன்னுக்கே காலி. ஸோ இவங்க 2 பேரும் விக்கெட் தான் இவங்க மார்க்கோ ஜான்சன வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கிலே எடுத்திருக்க மாட்டாங்க. வெளுத்து வாங்கிட்டாரு மனுஷன். 17 பாலுக்கு 54 ரன். அந்த பக்கம் கால்சன் 22 பாலுக்கு 41 ரன்னுன்ற மாரி வேற லெவல்ல போய் ரொம்ப கடைசி ஓவர் வரைக்கும் அப்படியே போய் வந்து பார்த்தீங்கன்னா, 208 ரன்னுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்க முடிஞ்சுது சவுத் ஆஃப்ரிக்காவால. இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் சோலி முடிஞ்சிருக்குன்ற மாரி இருக்கும்போது, இந்தியா வான் த மேட்ச் பை 11 ரன்ஸ். ஸோ மேன் ஆஃப் த மேட்சா வந்து பார்த்தீங்கன்னா, திலக் வர்மாக்கு குடுத்தாங்க. ஸோ அடுத்த மேட்சும் ஜெயிச்சா இந்தியா வந்து டோர்னமெண்ட் வின். சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சா வந்து ட்ரா ஆயிடும் டோர்னமெண்ட். என்ன நடக்குது என்னன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.